பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நேரலையில் காணலாம். எங்க மோடி அரசு மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை கை வச்சிட போறாங்கன்னு நீங்க போய் பாருங்க. இதே ஷார்ப்பு வர சட்டமன்ற தேதியில் இருக்கணும். இதே ஷார்ப்பு 23ஆம் தேதி இருக்கணும். இருக்குமா? இதை தவிர பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம்? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த வித கேரண்டி இல்லாம கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 இல்ல, 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான கோரிக்கை சொல்லியிருக்கோம். முக்கியமான வாக்குறுதி என்ன? ஆட்சி அமைஞ்சோன்னு எல்லா மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களே முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜோ மிக்சியோ குக்கரோ டிவியோ ஏசியோ எதுவாக இருந்தாலும் மகளிரோட விருப்பம், அதை நீங்களே முடிவு பண்ணி மகளிரே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கோம். நாம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோமே, இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிக்குதா? நமக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நமக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு புறக்கணிக்கணுமா வேணாமா? விரட்டி அடிக்கணும். அதுக்கான தேதி தான் ஏப்ரல் 23. இன்னைக்கு தேதி 8. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம், நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பத்தாது, உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, கிளம்பி போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோம். அப்படி போகக்கூடாது. அடுத்த 15 நாட்கள் காலத்துல நீங்க இறங்கி பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு திமுகவோட திட்டம், நம்ம முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, ஆட்சி அமைஞ்சா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம், மீண்டும் அதிமுக பாஜக அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துப்படுவாங்கன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த கொளத்தூர்ல தமிழக தலைவர் அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிப்பார். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா புகழ் பொறிப்போடு சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய தலைவருக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போற தொகுதி நம்ம கொளத்தூர். அந்த தேர்ந்தெடுக்க போறது நீங்க என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை அடுத்த 15 நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.